சிவராத்திரி நாளில் விடிய விடிய 4 ஜாமங்களிலும் 4 கால பூஜைகள் நடத்தப்படும். 4 கால பூஜைனா என்ன, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருக்கும். மாலை 6 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் நடக்கும் இந்த 4 கால பூஜை. முதல் கால பூஜை மாலை 6 மணில தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் பஞ்சகவிய அபிஷேகம். இரண்டாம் கால பூஜை இரவு 9 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பால் அபிஷேகம். மூணாவது கால பூஜை நள்ளிரவு 12 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் தேன் அபிஷேகம். நான்காவது கால பூஜை அதிகாலை 3 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் நடக்கும் கரும்புச்சாறு நெய் அபிஷேகம். 4 கால பூஜைகளோட பலன்கள் என்னென்ன? முதல் கால பூஜை கல்வி, செல்வம், நற்பண்புகள். இரண்டாம் கால பூஜை உடல் ஆரோக்கியம், பயம் நீங்கிறது. மூன்றாம் கால பூஜை தொழில் வளர்ச்சி, கடன் தீர்த்தல். நான்காவது கால பூஜை மன அமைதி, மோட்சம். சிவராத்திரி அன்னைக்கு முழுவதுமே விரதம் இருந்து 4 கால பூஜையிலுமே நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல அதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை. 4 கால பூஜைக்கு முன்னாடி நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தியம் பெருமானையும் நம்ம வழிபடணும். முதல் ஜாமத்தில் சோமாஸ்கந்தரையும், 2ஆம் ஜாமத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும், 3ஆம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும், 4ஆம் ஜாமத்தில் ரிஷபாரூட மூர்த்தியையும் நம்ம வழிபடணும். சிவபெருமான் நீங்கள் நினைத்ததை விரைவில் நடத்தி கொடுப்பார். மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.